Hello students. போன லெக்சர் வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக்ஸ் இன்டர்நெட் டூல்ஸ். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் சர்வர்ஸ், டொமைன் நேம், அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின்ஸ். வெப் சர்வர் நம்ம சிஸ்டம் ஆன்லைனில் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு சர்வர்லேருந்து தான் வாங்குவோம். ஸோ அப்போ அந்த சர்வர்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சர்வர், வெப் சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஒரே வேலை என்னென்னா வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோஸ்ட் அப்படின்னா அதில் உள்ளடக்கி வச்சுருக்கோம். யாராவது அந்த வெப்சைட் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த வெப்சைட்டை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும், அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட்டை அவங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு நம்மளோட ப்ரௌசரில் அந்த வெப்சைட்டை பார்த்துக்க முடியும். இதுதான் ஒரு வெப் சர்வரோட வேலை. ஸோ இந்த வெப் சர்வர் நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் மாதிரின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம சாதாரண கம்ப்யூட்டரையே சர்வராக உபயோகிக்கலாமான்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் உபயோகிச்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் ஒரு சிஸ்டம் இருக்குது, லேபில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த ஒரு சிஸ்டத்தை நம்மளால் சர்வராக மாற்ற முடியும். மாற்றணும் அப்படின்னா ஒரு 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் அந்த சர்வரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ நிறையா பேர் கனெக்ட் பண்ணணும், நிறையா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வெப் சர்வர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பவர்ஃபுல்லான வெப் சர்வர் வேணும். இது ஹார்ட்வேர் சைடில். ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ப்ராசஸர் பவர் அதிகமாக இருக்கணும், மெமரி அதிகமாக இருக்கணும், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும், இது எல்லாமே அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்ஸ், வெப் சர்வர் சாஃப்ட்வேர்ஸுன்ற சாஃப்ட்வேர்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெப் பேஜஸை அந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ணி ஒரு கிளையண்ட்டை அந்த வெப்சைட் வேணும்னு கேட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு கரெக்டான விதத்தில் கொடுக்க முடியும். இல்லைன்னா வெப்சைட்டை கரெக்டான விதத்தில் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு வெப் சர்வர் அப்படின்போது நமக்கு டெடிக்கேட்டட் ஹார்ட்வேர், பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் வேணும். ரெண்டாவது ஒரு வெப் சர்வர் சாஃப்ட்வேர் வேணும். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு வெப் சர்வரை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு வெப் சர்வரில் ஒரே ஒரு வெப்சைட் தான் இருக்குமான்னு பார்த்தோன்னா கிடையாது. ஒரு வெப் சர்வரில் நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த ஒரு வெப்சைட்லேயும் ஒருத்தவங்க தான் கனெக்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தோன்னா பல பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு சர்வரோட சின்ன டயக்ராம் பார்ப்போம், எப்படி இருக்கும் ஒரு சர்வர் அப்படின்றதுக்கு. ஸோ ஒரு சர்வர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரேக் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சர்வரில் ஒரு ரேக்கு, ஒரு ட்ரேன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரேலையும் நமக்கு ப்ராசஸரும் ஹார்ட் டிஸ்க்கு, ஸ்டோரேஜு இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு புதுசாக இன்னும் ஸ்பீடு அதிகப்படுத்தணும் நம்மளோட சர்வரில், இல்லாட்டி புதுசாக நம்ம சர்வரில் ஸ்டோரேஜ் அதிகமாக உபயோகிக்கணும் அப்படின்னா டைரெக்டாக ஒரு ரேக்கை கொண்டு இதில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரேக் சர்வர் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு கீபோர்டு இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காலேஜ்லேயே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சர்வர் இருக்குது. ஆனால் அது 4 ரேக் சர்வர் கிடையாது, சிங்கிள் ரேக் சர்வர். ஒரே ஒரு ரேக்கை அதில் ஒரு ஸ்டோரேஜ், ஒரு ப்ராசஸரு, ஒரு ஸ்டோரேஜு, அதுக்கப்புறம் மவுஸ், கீபோர்டு, மானிட்டர், இந்த இதெல்லாம் இருக்குது. சரியா? ஸோ வெப் சர்வர் சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேரில் பார்த்தோம் அப்படின்னா 2 சாஃப்ட்வேர் தான் முக்கியமான சாஃப்ட்வேரு. என்னென்னா அப்பாச்சே சாஃப்ட்வேர் ஒன்று, அடுத்தது ஐஏஎஸ். ஸோ ஐஏஎஸோட ஃபுல் ஃபார்மாக இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். இந்த 2 வெப் சர்வர் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இதில் அந்த அப்பாச்சே சாஃப்ட்வேர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அது லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டத்துக்காக அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ்லேயும் இப்போ அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு. அதே இது அடுத்து இருக்கிற ஐஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அது மைக்ரோசாஃப்டோட சர்வர் சாஃப்ட்வேர். ஐஏஎஸ்ன்றது மைக்ரோசாஃப்டோட சர்வர் சாஃப்ட்வேர். அது நமக்கு விண்டோஸ் சிஸ்டத்தில் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சர்வருக்குன்னு போகும்போது நம்ம அதை பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த 2 தான் முக்கியமான சர்வர் சாஃப்ட்வேர்.
ஸோ இதுதான் வந்து ஒரு வெப் சர்வரோட ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு வெப் சர்வர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரிப்ளை ஃபார்மெட்டில் ஒர்க் ஆகும். அந்த சர்வரில் ஹை ப்ராசஸிங் பவர் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவு ஸ்டோரேஜுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர், ஒரு அப்பாச்சி சாஃப்ட்வேரோ இல்லாட்டி ஐஏஎஸ் சாஃப்ட்வேரோ, ஒரு டெடிக்கேட்டட் சாஃப்ட்வேர் இருக்கணும். இதை வச்சு தான் நம்மளால் கிளையண்ட்டுக்கிட்டேருந்து, வெப் கிளையண்ட்டுக்கிட்டேருந்து வர ரெக்வஸ்ட்டை வேகமாக ரிப்ளை பண்ண முடியும். அடுத்து டொமைன் நேம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இன்டர்நெட் டூல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து வெப் சர்வர்னால் என்னன்றதை பார்த்தாச்சு. அடுத்து டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேம் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேம் ஒரு வெப்சைட்டுக்கும் கொடுத்துருக்கிற ஒரு யூனிக்கான நேம், இதுதான் டொமைன் நேம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு google.comனு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம www.google.comனு போட்டோம்னா நமக்கு எந்த வெப்சைட்டுக்கு போவோம்? கூகுள் வெப்சைட்டுக்கு மட்டும்தான் போவோம், வேறு எந்த வெப்சைட்டுக்கும் போகாது. அதே மாதிரி www.gmail.comனு போட்டோம்னா ஜிமெயிலோட வெப்சைட்டுக்கு தான் போகும், வேறு எந்த வெப்சைட்டுக்கும் போகாது. சரியா? அதுதான் டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் அப்படின்றதுனா ஒரு யூனிக்கான நேம். அந்த நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை மட்டும்தான் போயிட்டு ஆக்சஸ் பண்ணும். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா www.name, அதுதான் அந்த வெப்சைட்டோட நேமு, அதுக்கடுத்து டாட்டு சஃபிக்ஸு. இப்போ இந்த சஃபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறது .com, அது இல்லாமல் .in இருக்குது, .co.in இருக்குது, .gov.in இருக்குது, அதுக்கப்புறம் .edu இருக்குது, .ac.in இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த சஃபிக்ஸு அந்த வெப்சைட்டை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறது. ஸோ .com அப்படின்றது ஜென்ரலு. .in அப்படின்னு பார்த்தோன்னா இது இந்தியாவை சார்ந்த வெப்சைட் எல்லாமே .inல முடியும். அதே தான் .co.in இந்தியாவை சார்ந்த வெப்சைட்டை குறிக்கும். .gov.in அப்படின்றது என்ன சொல்லுன்னா இந்த வெப்சைட்டு இந்தியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு அப்படின்றத குறிக்கும். அடுத்து .edu, ஸோ இது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான வெப்சைட் அப்படின்றத சொல்லும். அதே மாதிரி .ac.in, ஸோ இதுவும் அகடமிக் எஜுகேஷனை குறிக்கும். ஸோ காலேஜஸ், இது ரெண்டுமே பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க, ஒரு வெப்சைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு காலேஜோட வெப்சைட் அப்படின்றத குறிக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதோட வெப்சைட் என்ன முடியும்? www.annauniv.edu அப்படின்னு முடியும். ஸோ அப்போ அது இந்த EDUன்றதை பார்த்தோன்னே ரைட்டு, அண்ணா யூனிவ் அப்படின்றது ஒரு காலேஜு அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். அதுதான் இந்த சஃபிக்ஸ் பயன்படும், வேறு எதுக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் amazon.com, amazon.in. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே வெப்சைட்டா? ஒரு இடத்துல .comனு முடிச்சிருக்கோம், ஒரு இடத்துல .inன்னு முடிச்சிருக்கோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்? டொமைன் நேம் அப்படின்றது யூனிக் நேம்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது ரெண்டும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக? amazon.comமும் amazon.inனும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக? யோசிச்சு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நேம் தான் சேமாக இருக்குது, சஃபிக்ஸு மாறுது. ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணுவோம். இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு amazon.com டைப் பண்ணுறேன். ஸோ amazon.com டைப் பண்ணால் நமக்கு என்ன வெப்சைட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, யூஎஸ் வெப்சைட்டை ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ ரீஜன் பார்த்தோன்னா யூஎஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. amazon.com போட்டோன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸு டாலர்ஸில் இருக்கும். இங்கே ஷர்ட் பார்த்தீங்கன்னா $30ன்னு கட்டுதா? ஸோ டாலர்ஸில் இருக்கும். அதே amazon.inன்னு போடுவோம். இன்னுன்னு போட்டோம் அப்படின்னா இந்தியன் வெப்சைட்டுக்கு வந்துடும். ஸோ டொமைன் நேம்ன்றது ஒரு யூனிக் நேம். நம்ம கொடுக்குற அந்த சஃபிக்ஸ்லேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு கூட
மாறும். ஸோ .comனு கொடுக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற வெப்சைட்டுக்கு போகுது, .inன்னு கொடுக்கும்போது இந்தியாவில் இருக்கிற வெப்சைட்டுக்கு வருது. ஸோ இதுதான் டொமைன் நேமு. ஸோ இப்போ இந்த டொமைன் நேமை யார் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பா, இது எப்படி நமக்கு புரியும்? இதுக்கு உபயோகப்படுத்துறது தான் இந்த டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ டொமைன் நேம்ன்றது ஒரு வெப்சைட்டுக்கும் யூனிக்காக இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டொமைன் நேம் சிஸ்டம் தான் இதை நமக்கு தெரியப்படுத்தும். ஸோ ஏன் இது தெரியப்படுத்தணும், ஏன் இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டில் ஒரு டிவைஸை ஆக்சஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா கம்ப்யூட்டருக்கு அந்த பேர்லாம் தெரியாது. amazon.com, amazon.in அப்படின்ற அந்த பேர்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த டிஎன்எஸ் இருக்குல்ல, டொமைன் நேம் சிஸ்டம், இதோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு டொமைன் நேம் இருக்குன்னா அந்த நேமை ஒரு ஐபி அட்ரஸாக மாற்றி வைக்கும். மேப்பிங்னு சொல்லுவோம். அதை ஒரு டொமைன் நேமை ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்க்கு மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம www.amazon.comனு போட்டோன்னா உடனே டொமைன் நேம் சிஸ்டம் டிஎன்எஸில் போய் சர்ச் பண்ணும். amazon.comக்கு என்ன ஐபி அட்ரஸ்ன்னு சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸ்க்கு டைரெக்டாக போகும். அதனால தான் நமக்கு எங்கே போச்சு, .com போடும்போது அமெரிக்காவில் இருக்க வெப்சைட்டுக்கு போச்சு. சரியா? ஸோ இதே மாதிரி தான் .in போடும்போது அதற்கான ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டு இந்தியன் வெப்சைட்டுக்கு நமக்கு போயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, டிஎன்எஸ்ஸை ஒரு டிரான்ஸ்லேஷன் டேபிள் வச்சுருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் டேபிள் தான் ஒரு டொமைன் நேம்னு வந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். இது ஒரு இடத்துல மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க, பல இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுற எல்லாருக்கும் அதே இடத்துல போய் அதே சர்வரை நம்ம போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பல இடத்துல இந்த டிஎன்எஸை பிரித்து வச்சுருப்பாங்க. பிரித்து வச்சு நமக்கு ஈஸி ஆக்சஸ்க்காக வழிவகுத்திருப்பாங்க. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த டொமைன் நேம் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, நேம் சர்வர்ஸ் அப்படின்ற சர்வர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதோட நேம் சர்வர்ஸோட ஒரே வேலை என்னென்னா, டொமைன் நேமு, அந்த டொமைன் நேமுக்கான ஐபி அட்ரஸ் என்ன, இதை மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த டொமைன் நேம் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்எஸ் சர்வர் இருக்கிற இதெல்லாம் அங்கங்கே ஒரு நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்பி இருக்குல்ல, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்களும் தனியாக ஒரு காப்பி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நமக்கு பிஎஸ்என்எல் ஒரு ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஏர்டெல் ஒரு ஐஎஸ்பி. இவங்க எல்லாருமே இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸை ஒரு காப்பி லோக்கலில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் amazon.comனு போட்ட உடனே நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறேன்னா பிஎஸ்என்எலோட டிஎன்எஸ் கேஷில் போயிட்டு செக் பண்ணும் amazon.comக்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த ஐபி அட்ரஸில் போய்ட்டு எனக்கு ஆக்சஸ் பண்ணி கொண்டு வரும். amazon.inன்னு போட்டோம் அப்படின்னா அதற்கான ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும், போயிட்டு அந்த வெப்சைட் எனக்கு ஆக்சஸ் பண்ணி கொண்டு வரும். ஸோ திரும்ப ஒரு செக் பண்ணி பார்ப்போம், .comக்கும் .inக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் இருக்கா, இல்லை வேறு ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது ஒரு வெப்சைட்டை, இந்த வெப்சைட் என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அட்ரஸுக்கான ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றத டிஎன்எஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? amazon.comக்கு ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம். ஸோ amazon.comக்கு 13.225.33.32ன்னு வந்திருக்கு. அடுத்து amazon.inக்கான ஐபி அட்ரஸ் பார்ப்போம், www.amazon.in. ஸோ amazon.inக்கு இதே அட்ரஸ் வருதா இல்லை வேறு அட்ரஸ் வருதான்னு பார்ப்போம். amazon.inக்கு நமக்கு வேறு ஐபி அட்ரஸ் வருது. அதனால தான் நமக்கு amazon.comனு போடும்போது யூஎஸ் வெப்சைட்டுக்கும் amazon.inன்னு போடும்போது இந்தியன் வெப்சைட்டுக்கும் நமக்கு வந்துச்சு. சரியா? இப்போ இன்னொன்று செக் பண்ணி பார்ப்போம். ஃபேஸ்புக்கு போடுவோம், www.google போட்டு பார்ப்போம், google.com. ஸோ இப்போ கூகுளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் சொல்லுது. இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி நம்ம ப்ரௌசரில் போடுவோம், கூகுளை ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போம்.
ஸோ போட்டோன்னா நமக்கு கூகுளை ஓப்பன் பண்ணும். ஸோ நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு google.comனு போட்டாலும் ஓப்பன் ஆகும், இந்த ஐபி அட்ரஸை போட்டாலும் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுதான் டொமைன் நேம். டொமைன் நேமில் இருக்க சர்வர். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின்ஸ். சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அது ஒரு ஆன்சரிங் மிஷின். நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை சொல்லும். இதுதான் அதோட ஒரே வேலை. எப்படி சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி தெரியணும், இன்றைக்கி என்ன முக்கியமான நியூஸு அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நான் அதை டைப் பண்ணுறேன் சர்ச் இன்ஜினில். டைப் பண்ண உடனே அது என்ன பண்ணும், அதுக்கிட்ட இருக்க கேட்டலாக் எல்லாத்தையும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும். ஓகேவா? சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம கேட்ட மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும். அதோட முக்கியமான வேலையே வெப்சைட்டை, இன்டர்நெட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கேட்டலாகாக உருவாக்கி, ஒரு புக்கு மாதிரி ஒரு கேட்டலாகாக உருவாக்கி அதை நமக்கு அவைலபிளாக கொண்டு வந்து தர்றது தான் சர்ச் இன்ஜினோட வேலை. மொத்தம் நமக்கு நிறையா சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான சர்ச் இன்ஜின்ஸ் பார்த்தோன்னா கூகுளு, பிங்கு, யாஹூ, யாண்டெக்ஸ், இந்த 4 சொல்லலாம் முக்கியமான சர்ச் இன்ஜின்ஸ். நம்ம ஆனால் அதிகமாக பயன்படுத்துகிறது கூகுள் தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஒரு சர்ச் இன்ஜினும் பார்த்தோன்னா ஒரு அல்கோரிதத்தை பயன்படுத்தும். ஸோ அதனால தான் ஒரு சர்ச் இன்ஜினுக்கும் இன்னொரு சர்ச் இன்ஜினுக்கும் ரிசல்ட் பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்காது, வேறையாக இருக்கும், மாறும். ஒரே ரிசல்ட்டு நமக்கு என்றைக்குமே கிடைக்காது 2 சர்ச் இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி அல்கோரிதம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கூகுளையும் பிங் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா லேட்டஸ்ட்டு மதுரை நியூஸ் கூகுள்லேயும் போடுறேன், பிங்லேயும் போடுறேன். நமக்கு எப்படிப்பட்ட நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிங்கில் ஃபஸ்ட்டு வர நியூஸு bing.comோட நியூஸ் வருது. அதே கூகுளில் பார்த்தோம் அப்படின்னா மதுரை நியூஸு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட நியூஸ் வருது. ரெண்டாவது tamil.1india நியூஸ் வருது. இதில் ஃபஸ்ட்டு பிங்கோட நியூஸ் வந்ததுக்கப்புறமா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட நியூஸு, அதுக்கப்புறம் tamil.1indiaவோட நியூஸு, இந்த மாதிரி வருது. ஓகேவா? இதில் 3வது மாலை மலர் நியூஸ் இருக்குது, இதில் 3வது ஹிந்துவோட நியூஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே ரிசல்ட்டை தராது. ரெண்டு சர்ச் இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டுமே ஒரு கேள்விக்கு ஒரே ரிசல்ட்டை கொடுக்காது, வேறு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அல்கோரிதம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படி அல்கோரிதம் வேறு பயன்படுத்தியிருந்தாலும் சர்ச் இன்ஜினோட பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோன்னா 3 கான்செப்ட் தான் அது ஃபாலோ பண்ணும். என்னென்னு பார்த்தோன்னா முதல் கான்செப்ட் கிராலிங், ரெண்டாவது கான்செப்ட் இண்டெக்ஸிங், 3வது கான்செப்ட் கிரியேட்டிங் ரிசல்ட்ஸ், இதை ரேங்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 கான்செப்ட் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிராலிங்னு சொல்ல. ஸோ கிராலிங் அப்படின்றது என்னென்னா எல்லா சர்ச் இன்ஜினும் ரோபோட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ரோபோட்ஸ் அப்படின்றதுனா ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை செய்யும். அதை நம்ம இதை செய்ய நான் சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக செய்யும். அதை ரோபோட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஸ்பைடர்ஸ் இல்லாட்டி கிராலர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ரோபோட்ஸை. அது என்ன பண்ணுன்னா அதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இன்டர்நெட்டில் புதுசாக ஏதாவது கண்டென்ட் வந்திருக்கா, புதுசாக ஏதாவது ஒரு வெப்சைட் வந்திருக்கா, இல்லை ஒரு நியூஸ் வெப்சைட்டில் புது நியூஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா, இதை போயிட்டு சர்ச் பண்ணி க்ரால் பண்ணும். அதுதான் க்ராலிங்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற வெப்பில் போயிட்டு புதுசாக என்ன இருக்குன்னு போயிட்டு அதை சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வெப்சைட்டாக போய் பார்க்கும், அந்த வெப்சைட்டில் என்ன புது இன்ஃபர்மேஷன் இருக்குது, பழைய வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா, ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணி திரும்ப வெப் சர்வருக்கு கொண்டு வரும், சர்ச் இன்ஜின் சர்வருக்கு கொண்டு வரும். சர்ச் இன்ஜின் சர்வரில் ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுன்னா இண்டெக்ஸிங் பண்ணும். ஃபஸ்ட்டு க்ராலிங் பண்ணிடுச்சு, க்ராலிங்கில் என்னென்ன புதுசாக இருக்குது இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்றத கொண்டு வந்துடுச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறமா இண்டெக்ஸிங் பண்ணும். ஸோ இந்த இண்டெக்ஸிங் அப்படின்றது என்னென்னா
நம்ம கொண்டு வந்த இன்ஃபர்மேஷனை ஒரு லார்ஜ் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாக நமக்கு ரிசல்ட்டை கொண்டு வர்ற மாதிரி ஸ்டோர் பண்ணும். அதுதான் இண்டெக்ஸிங். ஸோ ஆர்டிபிஎம்எஸில் படிப்பீங்க, இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் படிப்பீங்க. ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு வேகமாக பதிலை சொல்கிறது எப்போ ஒரு டேட்டாபேஸ் சொல்லும் அப்படின்னா இண்டெக்ஸிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சொல்லும். சரியா? அதுதான் ரெண்டாவது வேலை. ஏன்னா சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா வெப்சைட்டையும் ஆக்சஸ் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வேகமாக சர்ச் பண்ணி ரிசல்ட்டு கொண்டு வரணும். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் போடுறீங்க, ஒரு சர்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எத்தனை செகண்டில் ரிப்ளை பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த செகண்ட்ஸ் கொண்டு போடுவாங்க. ஏன்னா வேகமாக அவங்க இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து தரோம் அப்படின்றத நமக்கு சொல்கிறதுக்காக. நீங்கள் அதை ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? மூணாவது முக்கியமான ஒர்க் என்னென்னா கிரியேட்டிங் ரிசல்ட்ஸு. ஸோ க்ரால் பண்ண இன்ஃபர்மேஷனை இண்டெக்ஸ் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டிங்கு. ஸோ இது எப்போ நடக்கும்னா யூசர் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியான டேட்டாவை சர்ச் பண்ணும். எங்கே சர்ச் பண்ணுன்னா நம்ம இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லார்ஜ் டேட்டாபேஸில் வந்து சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிவிட்டு நம்ம கேட்டிருக்கிறதுக்கு ஒத்து போகிற மாதிரியான ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து யூசர்கிட்ட கொடுக்கும். யூசர்கிட்ட கொடுக்கும்போது அப்படியே கொண்டு வந்து கொடுக்காது. அந்த டேட்டாவை ரேங்க் பண்ணும். எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும், எது தேர்டு வரணும் அப்படின்னு அந்த அல்கோரிதத்துக்கு வச்சுருப்பாங்க. அந்த அல்கோரிதத்துப்படி ரேங்க் பண்ணும். அதனால தான் நமக்கு பார்த்தோன்னா பிங்குக்கும் கூகுளுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ பிங்கில் வந்துட்டு ஒரு ஆர்டரில் வந்துச்சு லேட்டஸ்ட் மதுரை நியூஸ்னு போட்டதுக்கு. கூகுளில் பார்த்தோன்னா ஒரு ஆர்டரில் வந்துச்சு. ஏன்னா ரெண்டுத்துக்குமான ரேங்கிங் அல்கோரிதம் மாறும். சரியா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க அல்கோரிதத்தை பொறுத்து எந்த சைட்டு ஃபஸ்ட்டு வரணும், எந்த சைட்டு செகண்ட் வரணும் அப்படின்னு ரேங்க் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சர்ச் இன்ஜினோட டிசைனை. ஸோ சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 எண்டாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று ஃப்ரண்ட் எண்டு, இன்னொன்று பேக் எண்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு யூஸரை ஒரு கொரி ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இப்போ நம்ம போட்ட மாதிரி லேட்டஸ்ட் மதுரை நியூஸ் அப்படின்னு ஒரு சர்ச் இன்ஜினில் நம்ம ஒரு கொரி கொடுக்குறோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுன்னா அந்த கொரியை பார்ஸ் பண்ணும். என்னென்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு பிரிச்சுட்டு இண்டெக்ஸ் ஃபைலுக்கு சொன்னால டேட்டாபேஸை அங்கே போய் கொடுக்கும். நம்ம கொடுத்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது ரேங்கிங் பார்க்கும். அந்த அல்கோரிதம் படி ரேங்கிங் பார்த்து சர்ச் இன்ஜினோட யூசர் இன்டர்ஃபேஸில் கொடுத்து நமக்கு ரிசல்ட்ஸு தெரிஞ்சிடும். இது நம்மளோட சைடில். அதே பேக்கெண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ராலர், வெப் க்ராலர்னு சொன்னோம்ல, ஸ்பைடரு இல்லாட்டி க்ராலர்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்னா www இன்டர்நெட்டில் போயிட்டு புதுசாக ஏதாவது வெப்சைட் வந்திருக்கான்னு பார்க்கும். இல்லை ஏற்கனவே இருக்க வெப்சைட்டில் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். செக் பண்ணி அந்த பேஜஸை, வெப் பேஜஸை எல்லாமே கொண்டு வந்து இண்டெக்ஸ் பண்ணும். இண்டெக்ஸரை வச்சு இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு சர்ச் பண்ணும்போது திரும்ப இங்கேருந்து கரெக்டான வேல்யூஸ் நம்ம கொடுத்த சர்ச்சுக்கு ஒத்து போகிற மாதிரி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து காட்டும். ஸோ இந்த க்ராலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் வெப்பை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு அப்டேஷன் அதிகமாக இருக்கும். புதுசாக ஒரு கொரி கேட்குறோம், புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டை உடனே கொண்டு வந்து தரதுக்கு முடியும். அதனால் க்ராலர்ஸ் வந்து எப்பயுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெப் சர்வர், டொமைன் நேம் சர்வர், அதுக்கடுத்து சர்ச் இன்ஜின்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா?